தேவாதி தேவனே ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். யோவான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆவியானவரே 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் கர்த்தாவே நாங்கள் அப்பாஜி பார்க்கும்போது 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேருக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி என் தேவனை சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க பிதா குமாரன் பரிசுத்தாவியான நம்ம கர்த்தாவை வாங்கப்பா எங்கள் மத்தியத்தில் இது வந்து இந்த வார்த்தைகள் எப்படி நாங்கள் தியானிக்கிறேன்னு சொல்லி பரிசுத்தாவியான ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுங்க. தகப்பனே நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படணும். எந்த ஒரு சூழ்நிலும் எந்த ஒரு பலவீனங்களும் தூக்கத்தினாலே கர்த்தாவே அந்த கொட்டாயம் ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால விட்டு விடுகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யலாம். எல்லாரும் நம்ம என்ன செய்யலாம்? ஊழியம் செய்யலாம். தேவனுக்காக நம்ம எல்லாரும் வாழலாம். தேவன் அதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் எனக்கு படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் பேரிகளை ஞானம் உள்ளவர்களாக ஆக்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். பாருங்க, தனக்காக வைத்திருந்த 5 அப்பங்களும் 2 மீன்களை கொண்டு வந்து ஒரு பையன் என்ன பண்றான், அங்கே 3 நாள் மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே திரளான மக்கள் அங்கே வந்து 3 நாள் அங்கே உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா எத்தனை பசங்க வந்திருக்கலாம், எத்தனை சின்ன பசங்களை வந்திருக்கலாம், சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கலாம், அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பையனை மட்டும் பாருங்க, 5 அப்பத்தை 2 மீன் மட்டும் அப்படியே வச்சிருக்கலாம். மிச்சம் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா 3 நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. ஆனா ஜனங்கள் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, இப்போ கொஞ்ச நாளா எப்படி பிரசங்கம் நடக்குது நம்ம தேசத்துலன்னு சொன்னா, ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பண்ணாலும் ஜாஸ்தி. என்ன யார் அவ்வளோ நேரம் உட்காருது, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுதி போயிடுறோம். டைம் பார்க்குறோம், டைம் பிரகாரம் பார்த்துட்டு இவ்வளோ டைம் ஆச்சுன்னு போயிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் பார்க்கும்போது 3 நாள் குசியாமல் குடியாமல் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். 3வது நாள் அவர் பார்க்குற ஆண்டவர் பிரசங்கம் ஆயிடுச்சு. 3வது நாள் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே பசுவோட இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, பிலிப்பே 3 நாளில் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் குடிக்காம குசியாமல் இங்கே உட்காந்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு போகும்போது எங்கேயாவது ரோட்டில் விழுந்துடுவாங்க, இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆகாரம் கொடுக்கணுமே அப்படின்றாரு. அப்போ அந்த பிலிப்பை சொன்னார், ஆண்டவரே இவங்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுக்கணும்னா 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன பண்ணுறது இல்லை, எங்களுக்கு பத்தாது. ஆனால் எவ்வளோ நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னாரு. ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஆண்டவரே இந்த பையனுக்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் மட்டும் தான் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் அவர் பாருங்க, அவர் சொன்னாரு, எல்லாரும் நீ என்ன பண்ண, பந்தி ஆக நீ என்ன பண்ண, 50 பேர் 100 பேர் லைன்லாக நீக்க உட்காருவே. என்ன சொன்னாரு, இதுல கூட நம்மளுக்கு ஒரு கத்துக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. என்னன்னா நம்ம கூட எப்படி உட்காரணுமா, சபைக்கு வந்தா லைன்ல பந்தியா உட்காரணும். அதுதான் தேவனோட ஒழுங்கு கிரமமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்குது. அந்த வனாந்தரத்துல கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, பந்தியாக 50 பேர் 100 பேர் என்ன பண்ணுங்க, லைன்ல உட்காருவேன்னு சொல்றாரு. அப்ப அந்த 2 அப்பத்தை 2 மீன் 5 அப்பத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு ஆண்டவர்கிட்ட. அவர் என்ன பண்றாரு, வானத்தை பார்த்து அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுங்கன்றாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாரு, கொடுக்குறாங்க. ஆனா புருஷர்களை மட்டும் 5000 பேர் இருந்தார்களா, ஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியாது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குடுக்கா வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா லாஸ்ட்ல 12 கூடுதல் மிச்சமானதுன்னு சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சின்ன பையனை பாருங்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிதானே, சின்ன பையன் என்ன பண்றது, தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். மிச்ச பசங்களை எடுத்துட்டு வந்திருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சின்ன பையன் மூலமா தேவன் அங்கே பெரிய அற்புதங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம மூலமா கூட நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம். யாரு தெரிந்து கொண்டிருக்காரு நமக்கு தெரியல. நம்ம மூலமா கூட சின்ன காரியங்கள் என்ன பண்றாரு, பெரிய காரியங்களாக அவர் மாற்றுகிற தேவன் ஆயிருக்கு. உங்களுக்கு தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நான் உங்க மூலமா ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்படலாம், அவங்க மூலமா ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்படலாம். அதனால தேவன் என்ன பண்ணாரு, அந்த சின்ன பையன் மூலமா அந்த 5000 பேர் புருஷர்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம்
ஸ்திரீகள் எத்தனை பேர் தெரியல, ஆனாலும் மிச்சம் 12 கூடைகள் எடுக்க தேவன் என்ன பண்றாரு, உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஊழியர்களை கூட தேவன் என்ன பண்றாரு, நம்மள மூலமா செய்ய வைக்கிறார். இதுல எங்களை எப்படி ஆண்டி இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம், ஹல்லேலூயா நினைக்கலாம். ஆனா பாருங்க, அந்த சின்ன பையன் எத்தனை பேர் வந்திருப்பாங்க தானே ஜெபத்துல, சாப்பாடு அவங்க அம்மா எல்லாம் கொடுத்துருப்பாங்க தானே. ஆனா அந்த எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தானே. ஆனா அவன் மட்டும் ஏன் சாப்பிடாம இருந்தான்? அவனுக்கு பசி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாமே. ஆனா ஏன் அவன் சாப்பிடாம இருந்தான்? பசி வரல அந்த நேரத்துல. தேவன் அவன் என்ன பண்ணல, அந்த பசி நம்ம சாப்பிடலான்னு சொல்லி அந்த சாப்பாடு அவன் சாப்பிடல, அதை அப்படியே வச்சுக்கிறான். ஆனா தேவன் என்ன பண்ணுறாங்க, அப்பங்கள் மீறி எடுத்து பிரயோஜனப்படுத்தினார், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்தினார். அதே போல உங்களுக்கு கூட என்ன பண்ணார், தேவன் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்த முடியும். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். அன்னைக்கு பலவீனமா இருக்கலாம், சோர்வா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஒண்ணுக்கு உதவாம இல்லை, ஜெபிக்காம தெரியாம இருக்கலாம், வேதத்தை தெரியாம இருக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாருன்னா, அழித்த ஒரு உண்மையிலவர் அவர் என்ன பண்றாருன்னா, உங்களை திறந்து கொண்டாருன்னா உங்களுக்கு மூலமா கூட அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை நிறுத்த முடியும். ஆண்டவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42 44 வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 44வது வசனத்து வரை நீங்க யாராவது படிச்சு பின்பு அலிஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் கடனான கோதுமையும் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்து கதிர்களை கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றார். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி, 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் நீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப எலிஷா என்ன பண்றாரு, எலிஷா அந்த பஞ்சகாலம் வருது, எலிஷா கிட்ட என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் வராங்க, அங்க சாப்பாடு இருக்காது. அங்க என்ன பண்றாரு, ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் என்ன பண்றாரு கொடுக்குறாரு, ஒரு சோளம்ன்றாங்களா கதிர்கள், அப்படி அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்பங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இங்க 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா இது முடியாது, இது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது எலிஷா சொல்றாரு, இது இவங்க எல்லாம் சாப்பிட்டு கூட என்ன மிச்சமாகுது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதெல்லாம் சாப்பிட்டு கூட மிச்சமாகுது, நீ என்ன பண்ணு, நான் சொல்றதை நீ கேளுன்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம தேவன் என்ன பண்றதுன்னா, இல்லாதவர்களை இருக்க வைக்கிற தேவன் நம்ம தேவன், நம்ம அற்புதங்கள் செய்யற நம்ம தேவன். அல்லேலூயா. அது போலதான் பாருங்க, 100 பேருக்கு கொஞ்சம் இது எடுத்துட்டு வந்து போய் என்ன சோளமா போயிடறாங்க, கதிர்கள் அதை எடுத்துட்டு வந்து பாருங்க. அப்பங்களும் கதிர்கள் எடுத்துட்டு வந்து அது மிச்சம் 100 பேரும் சாப்பிட்டு மிச்சமாகிற அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம தேவனாலே ஆகாத காரியம் ஏதாவது உண்டா இல்லையா? உண்டு. நம்ம தேவனால ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அது போலதான் நம்ம தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவன் நம்மளை அழுத்தி இருக்கிற காரணம் என்ன, தெரிந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன, அந்த சின்ன பையன் மூலமா அந்த ஜனங்களை போஷித்த தேவன் நம்ம மூலமாவது தேவன் ஏதாவது செய்வார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அதே 2வதாக நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 54 55 படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 54 55. பெலிஸ்தியர்களுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தியருக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்துல சவுல் ராஜாவாக இருக்கும்போது எத்தனோ பேர் என்ன பண்ணாங்கன்னா, பெலிஸ்தர் மேல யுத்தத்துக்கு போனாங்க.
என்ன பார்க்கும்போது எத்தனை பேருன்னா 20,000 ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களை சொல்றாங்க. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, பெலிஸ்தர் மேலே யுத்தத்துக்கு போனார். ஆனா போனாலும் அந்த கோலியாத்து யாரும் முறியடிக்க முடியவில்லை. கோலியாத்துக்கு எல்லாம் பயந்து பயந்து வந்தாங்க. கோலியாத்து எப்படி இருப்பாரா, ஹைட்டு வெயிட்டு பர்சனாலிட்டிய பலமா இருப்பாரா, ராட்சாசி பொருள பொருந்தவராங்க, வம்சத்தை பிறந்தவனும். அப்படி ஹைட்டு வெயிட்டு இருக்கும் போது அவனை பார்க்கறவங்க எல்லாம் பயந்து பயந்து 40 நாள் யுத்தம் நடந்ததா. எதுக்கு, பெலிஸ்தருக்கும் இஸ்ராயல் ஜனங்களுக்கும் 40 நாள் யுத்தத்துல எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. சவுல் என்ன பண்றாருன்னா, அவரும் பயந்து கொண்டிருக்கிறாரு. என்ன பண்றது, இந்த கோலியாத்தை எப்படி நம்ம முறியடிக்கணும், இல்லைன்னா நம்ம இஸ்ராயல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, இவரு முறியடிப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தாவீது என்ன பண்றாரு, ஆடு பேசி கொண்டிருந்தார். தாவீது ஒரு சின்ன வயசுன்னா ஒரு 17-18 வயசுன்னு சொல்லி நினைச்சுக்கலாம். ஆனா பைபிள்ல இல்லை எந்த வயசுன்னு, ஆனா ஒரு 17-18 வயசு நாம் வச்சுக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறார். ஆனா தாவீதோட அப்பா ஏசா என்ன சொல்றாருன்னா, மகனே உங்க அண்ணாவுங்களெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ என்ன பண்ண, அவங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட ஆகாரத்தை கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்து அனுப்பும் போது பார்க்குறாரு, தாவீது பார்க்குறாரு, ஜனங்களெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க அண்ணாவுங்களெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணாரு, இது என்ன நடக்குது என்னன்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, அது இவங்க கோலியாத்து பெலிஸ்தர்கள் நம்ம இஸ்ராயல் ஜனங்கள் மேலே யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாரு, ஒரு கோலியாத்து, அவனை ஜெயிக்க யாருமே கிடையாது. அவன் என்ன பண்றாங்க, ஒரு மலை மேல நின்றுட்டு, யாராவது நீங்க வந்து அதை ஜெயித்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடிமையாகிறோம், இல்லைன்னா நீங்க எங்களுக்கு அடிமையாகணும் சொல்லி வந்து நிற்கிறான். என்ன பண்றது, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண, தாவீதுக்கு ஒரு தைரியம் வருது, இவனுக்கு போய் நான் பயப்படணுமா, யுத்த சேதனம் இல்லாம இவனுக்கு ஜீவனுள்ள தேவனோட பிள்ளைங்களான நாம பயப்படணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா கிட்டே சொல்றாரு. அவங்க அண்ணா சொல்றாரு, எதுக்கு நீங்க வந்த, ஆடுகள் எல்லாம் நீ விட்டுட்டு நீ வந்திருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், நீ சின்ன பையனா இருக்கிற, நீ ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போகணும்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா போக மாட்டாரு. அவர் நேரம் என்ன பண்றாருன்னா யார்கிட்ட போறாரு, சவுல்கிட்ட போறாரு. சவுல் யாரு, ராஜன். அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், எங்க தகப்பன ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சு கிழித்து போட்டேன். இவனு பெலிஸ்தன், யுத்த சேதனம் இல்லாத இவனு பெலிஸ்தன் ஏமாத்துறான். நான் போற ராஜா, இவன் ஜெயிக்கிறேன், என்னோட இருக்கிறவர் யார், என் தேவன் இருக்கிறார் ராஜான்றார். அவர் சொல்றாரு, இல்லை உனக்கு சின்ன வயசு, உன்னால முடியாது, அவர் ஒரு பலசாலி, அவர் ஒரு பராக்கிரமசாலி, உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னா. இல்லை ராஜா, நான் போறேன், நான் சிங்கத்தினை முறியெடுத்து ஆனவரே நான் போறேன். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஆயுதங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆயுதம் கொடுக்குறாரு. ஆயுதம் எல்லாம் போடுகிறாரு. ஆனா இவரால முடியாது, இந்த ஆயுதம் எல்லாம் எனக்கு போட்டு பழக்கம் இல்லை ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், நான் போறேன் சொல்ல ஆயுதங்களால கள்ளி வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, 5 கல் எடுத்துட்டு, அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன சொல்வீங்க, அது கவட்டையா, அது எடுத்துட்டு என்ன பண்றாரு, 5 கல். அந்த 5 கல் என்ன அடையாளம்னா, தாவீதுக்கு கோலியாத்து கூட பொருந்தவங்க 5 அண்ணத்தமிழ் இருந்தாங்க. ஒரு ஸ்டோரி கேட்டேன், நான் பைபிள்ல ஸ்டோரி கேட்டேன். அந்த 5 அண்ணா தம்பிகளுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு கல், அப்படி 5 கல் எடுத்து வயில போட்டுக்கிட்டு அதை எடுத்துட்டு போனார். போனா இவர் பார்த்தாரு, கோலியாத்தை பார்த்து, நான் வந்திருக்கிற ஒன்று மேலே, நீ என்ன சின்ன பையன், ஒன்று மாம்சத்தை இந்த பறவைகளுக்கு காகங்களுக்கு போடுற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றோம். ஆனா அப்படி சொல்லும்போது கூட அவர் சொல்றாரு, நீ பலத்தோட வந்திருக்கிற, என் தேவனோட, நீ உன் பலத்தோட வந்திருக்கிற, நான் என் தேவியோட பலத்தோட வந்திருக்கிறேன், என் கர்த்தரோட பலத்தோட வந்திருக்கிறேன், என் கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து வீசுறாரு. பாருங்க அதில் பாருங்கம்மா, அதில் பாருங்க, அதில் போட்டுக்கோங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வீசும்போது அது என்ன ஆகுதுன்னா அவன் நெத்திக்கப்படுது, அப்படி முடித்து போறான். அல்லேலூயா. இதுல நமக்கு என்ன தெரியுது, நமக்கு என்ன தெரியுது, தேவன் நம்மளோட இருக்கும்போது எப்படிப்பட்ட காரியமானாலும் ஜெயிக்க
நம்மளாலே முடியும். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்றது. எதுவுமே கேட்காதீங்க, தேவனை நீர் எனக்கு வேணும்னு கேளுங்க, அவர் எல்லாமே செய்யறார். அல்லேலூயா. அதே போலதான் தாவீது பாருங்க, தாவீதுக்கு ஒரு வைராக்கியம். என் தேவனை நிந்திக்கிறானே, என் ஜனங்களை நிந்திக்கிறானே, விருத்தி சேதம் இல்லாதவனே, இவனுக்கு எல்லாம் பயந்து நடுக்கிறாங்களே, இவனுக்கு பயந்து ஓடுறாங்களே, ராஜாவே பயந்து போய் பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, என் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன், என் தேவனால ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? ஆகவே இவங்கெல்லாம் இப்படி பயப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, நான் போகிறேன், என் தேவன் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் அன்பான தேவ ஜனமான உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நம்மளோட இருக்கும் போது எது வேணாலும் நம்ம செய்ய முடியும். ஆனா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரா ஃபர்ஸ்ட், அதுதான் நம்ம பார்க்கணும். தாவீது என்ன பண்றாரு? தாவீதோட எப்பொழுது தேவன் இருந்தார், அது போல தேவனும் நம்மளோட இருக்கணும். தேவன் எப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கணும். தேவனுக்காக தேவன் மேல விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நம்மோட இருக்கும்போது எது வேணாலும் நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது போலதான் நம்ம தாவீது செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தாவீது மூலமா பாருங்க எத்தனை ஜனங்க அங்க இருந்தவங்க எல்லாம் தாவீது தப்பித்தார் இல்லையா? அது போலதான் நம்ம மூலமா நம்மளால என்ன ஆகுது நம்ம செய்ய முடியும் தேவனுக்காக. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக எது வேணாலும் செய்ய முடியும், ஏதாவது நம்ம செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம தேவனுக்காக ஏதாவது நான் செய்ய முடியும். தேவன் எது செய்யாதான்னு சொல்லல, உன்னை நீ ஊழிக்காரனா இருக்க கூடாதுன்னு சொல்லல, நீ வந்து ஸ்டேஜ்ல நீ பேசினாதான் நீ ஊழிக்காரன்னு சொல்லல, நீ படிச்சிருந்தாதான், பட்டம் வாங்கி இருந்தாதான், அழுகி இருந்தாதான், வசதி இருந்தாதான் நீ ஊழி செய்ய முடியும் தேவன் சொல்லல. எந்த ஊழியமானாலும் நீ செய்ய முடியும்னாரு. அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ண, சத்தியத்தை சொல்லலாம், அவங்களை சபை கொண்டு வரலாம், அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணலாம், இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியங்கள் தான். அல்லேலூயா. இது மாதிரி என்னன்னா தேவனுக்காக ஏதாவது நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம். அது 2 ராஜ்யங்கள் 5வது அதிகாரம் 2:2-4 வரை படிங்க. அது 2 ராஜ்யங்கள் 5வது அதிகாரம் 2-4 வரை நீங்க படிங்க. சீரியாவில் இருந்து கட்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போனவரானால் நலமாயிருக்கும், இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேலர் தேசத்திற்கு பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறான் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பொண்ணு என்னன்னா அடிமை பெண். சமாரியில இருந்து அடிமை பெண்ணாக கொண்டு போன அந்த பெண்ணு நாகமான மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆனா நாகமான ஒரு ராஜா, அவர் என்ன பண்றாருன்னா குஷ்டரோகம் வந்து விட்டது. குஷ்டரோகம் அந்த காலத்துல நீங்க பார்க்கும்போது குஷ்டரோகம் வந்தவங்களெல்லாம் ஊருக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க, அவங்களை தொட மாட்டாங்க. அவங்கள ஊர் வெளியில தான் ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துல வச்சிருப்பாங்க. அவங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் அங்கேதான் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி யாரும் தொடக்கூடாது, அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது. அப்படி ரொம்ப கண்டிஷனாக இருந்தது அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்க நம்மளுக்கு நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கோம் குடும்பத்தில் எல்லா பிள்ளைங்களோட நல்ல சந்தோஷமா சமாதானமா ஏதாவது சாப்பாடு செஞ்சாலும் வந்து உட்காந்து சாப்பிடவும், அதே போல் ஏதாவது ஒரு திருவிழா ஏதாவது நல்லதோ கெட்டதோ வச்சுன்னா நம்ம போகவும் இப்படியெல்லாம் நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ தனியாக வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு கவலை கண்ணீர் இருக்கும், எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு சொத்து ஆஸ்தி இருந்து என்ன பிரயோஜனம்? தோணுமா தோணாதா? என்னப்பா என் வாழ்க்கை இப்படி இருக்குது, இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், தனியா இருக்கிறோமே, இந்த வியாதி வந்துச்சு, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாரு அவர். நினைச்சு பாருங்க. ஆனா ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது பாருங்க, அடிமை பொண்ணு, அவளுக்கு ஆண்டவர் மேல எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் பாருங்க.
ஆனா அவன் சொல்றான், சமாரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அங்க நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும். ஹல்லேலூயா. சமாரியால சொல்லுங்க, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அங்க நீங்க போனீங்கன்னா அவங்க அது வியாதி உங்களுக்கு சுகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஆனா அவ என்ன பண்றாங்க, அந்த எஜமானி என்ன சொல்றான்னா, வந்து கணவருக்கு சொல்லுது, அந்த சிறு பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லுது, நீங்க அந்த சமாரியா போனீங்கன்னா அங்க தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா, அங்கே எல்லா வியாதிகளும் சுகமாகுமா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு, இது சின்ன பொண்ணு மேல பேச்சு எதுக்கு நம்ம கேட்கணும், இது சின்ன பொண்ணு, ஒரு அடிமை பொண்ணு, ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொல்ல அவர் நினைக்கல. அவர் என்ன பண்றாரு, அப்படியா சரி சமாரியா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாரிய ராஜாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. நான் இப்போ வந்துட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்காராமே, அங்கே என்ன பண்ற வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் பார்க்கறாரு, அந்த ராஜா பார்க்கறாரு, சமாரிய ராஜா பார்த்துட்டு அவர் துணியில கிழிச்சுக்கிறாரு. என்ன நான் டாக்டரா, நான் தேவனா, எனக்கு இவர் லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கிறாரு, நான் தேவனா, ஏன் எனக்கு இவர் லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் கிழிச்சுக்கிறாரு அவரு. அப்ப அந்த பேச்சு என்ன ஆகுதுன்னு எலிஷா கிட்டே போகும். இப்படி அந்த ராஜா என்ன பண்ணாரு, துணியெல்லாம் கிழித்து கொண்டாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எலிஷா சொல்றாரு, சரி அந்த ராஜா அந்த நாகமான் வந்து என்கிட்ட அனுப்பு. அப்ப என்ன பண்ணாரு, நாகமானு எலியா கிட்டே போறாரு. எலிஷா நினைச்சிருக்கிறாரு, அவர் வந்தா நான் ஒரு பெரிய ஆள் இல்லையா, நான் வந்து அவர் வந்தா நான் என்ன பண்ணேன்னு குஷ்டரோகம் எல்லாம் தொட்டு என்னெல்லாம் ஜபம் பண்ணி என்ன பண்ணாரு, ஒரு மரியாதையோட எனக்கு சுகம் கொடுப்பாரு, என்னை தொடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். என்ன பெரிய ராஜா இல்லையா, அதனால நினைச்சிருக்கலாம். ஆனா எலிஷா என்ன சொல்றாரு தெரியுமா, உள்ளாரே உட்காந்து சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல போய் 7 வாட்டி முழுகு போ. அப்படி ஒரு பாவம் வந்தது. இவ்வளவு தூரம் நான் வந்து எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கலையே, ஏன் நம்மளுக்கு அங்கெல்லாம் பாரு, அங்கெல்லாம் என்ன இதுல எனக்கு பழங்கள் இல்லையா, இவ்வளவு தூரம் தான் நான் வரணும், இது சரியில்லை, என்ன பண்ணல போல திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ரதத்தை திரும்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் கூட இருந்த ஒரு ஊழிக்காரன் சொன்ன, ஆண்டவரே நீ பெரியதா ஏதாவது செய்ய சொன்னா செஞ்சிருப்பீங்க தானே, ஏதாவது பலி கொடு, ஏதாவது அது கூட இது கூட செஞ்சிருப்பீங்க. அவர் என்ன சொன்னாரு, சிம்பிளா சொன்னாரு, என்னன்னா ஒரு 5 வாட்டி யோர்தான்ல போய் முழுங்க சொன்னாரு. அது சின்ன காரியம் தானே, என்ன பண்ண செய்யலாமே. அப்போ கொஞ்சம் ஞானம் வந்தது, சரி நட யோர்தான் கிட்ட தானே, சரி போகலாம். ஒரு வாட்டி முழுகினாரு, இல்லை அப்படியே இருக்குது. 2 வாட்டி முழுகினார், அப்படியே இருக்குது. 4 வாட்டி முழுகினார், அப்படியே இருக்குது. 5 வாட்டி முழுகினார், அப்படியே இருக்குது. எனக்கு அவிசுவாசம் அப்படியே இருக்கிறது. 7வது வாட்டி முழுகினாரு, சின்ன குழந்தை பரிசு. அல்லேலூயா. கரங்களை தேடி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படாச்சு அவங்க சரீரம் சிறு குழந்தை போல ஆகிவிட்டது. அப்ப என்ன பண்ணாரு, சந்தோஷம் சமாதானம். அப்ப ஓடி வந்தாரு, எலிஷா உனக்கு என்னென்ன வேணும், ரத்தத்து மேல எல்லாம் எடுத்துட்டு வந்து இருக்கிறாரு, பொண்ணு பொருள் வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து, ராஜா எடுத்துக்கோ. அவர் சொன்னார், உனக்கு பொண்ணு வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாம் எனக்கு எது வேண்டாம், நீ போ. பாருங்க, இதுல நீங்க நம்ம ரொம்ப ஒரு காரியம் நாம் கத்துக்கொள்ளணும். என்ன காரியம் தெரியுமா, விசுவாசம் ஒண்ணு. 2வது பொண்ணு பொருளுக்கு வெள்ளிக்கு அவர் என்ன பண்ணல, ஆசைப்பட்டாரா, எலிஷா ஆசைப்பட்டாரா, இவனு பொண்ணு பொருளால எனக்கு எதுக்கையா, என் தேவன் என்னோட இருக்கும்போது நான் எது கேட்டாலும் அவர் கொடுப்பாரு, ஒரு பொண்ணு பொருள் எனக்கு எதுக்கு, நான் வாங்க மாட்டேன் போ. அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும், எத்தனை பேர் சொல்றோம், நீ சொல்றியா? அல்லேலூயா. ஒரு நல்ல வீடு கொடுக்குறேன், ஒரு கார் கொடுக்குறேன், ஒரு 10 பவுன் நகை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க, நம்ம தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, கொடுங்க 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 கொடுங்க. தேவன் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாரு, சாட்சி சொல்லுவோம், தேவனுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டிக்கிட்டு, ஒரு பெரிய ஒரு கார் வாங்கிட்டு நல்ல ஜாலியாக நாங்கள் என்ன பண்ணுவோம், சுத்துவோம் முடுவோம். சொல்லுங்களம்மா, சுத்துவோமா இல்லையா?
நமக்கு அந்த ஆசை இருக்கா இல்லையா? இல்லையா? அப்படியா? சரி, உங்களை தேவ தீர்க்கதரிசியாக நிறுத்திட்டு அல்லேலூயா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? உனக்கு காசெல்லாம் எனக்கு வேண்டையா, நீ போயா. ஆனாப்பா கூட ஒருத்தர் இருந்தா. யாரு? கேசி 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 அவன் பேர் என்னன்னா, எலிஷா கூட இருந்தவர் ஒருத்தர் இருந்தாரு. கேசி என்ன நினைக்கிற ஒரு பேர் என்ன பாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? ஏய், புத்தி இல்லை, அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறனாலும் வேண்டான்றாரு. நாம என்ன பண்ணலாம்? தெரியாம போயிட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடல எல்லாமே. அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஓடிட்டு, ராஜா எங்க யாரும் 2 பேர் வந்திருக்கிறாங்க, அதனால அதெல்லாம் என்னது எலிச்சி கேஜி கேஜி அவர் என்ன பண்ணாரு? போயிட்டாரு, வாங்கிட்டு வந்து சொன்னாரு எங்க எஜமானு, இதெல்லாம் வஸ்திரங்களும் அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட என்ன பண்ணாருங்க, இவரு நாகமான் கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஏன்னா கேஜி கதா கேஜி அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்தா இது தெரியாம போகுமா? யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியும்? எலிஷாக்கு தெரியும். சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எலிஷாக்கு தெரியும். எலிஷா தேவனோட மகன் தானே, தேவனுக்கு தெரியாதா? தெரியும். கேஜி எங்க போயிருக்கிறாரு? இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போயிருக்கிறாரு. ஏமா தமிழ்ல அது கேஜி இல்லை, கேயாசி கேயாசி தமிழ்ல கேயாசி கேயாசி வாங்கிட்டு வந்து போயிருக்கிறாரு. அப்படின்ட்டு வந்தாரு. தெரியாத மாதிரி வந்து எல்லாம் வாங்கி எடுத்து போய் வீட்டில் வச்சுட்டு தெரியாத மாதிரி வந்து அவர் முன்னாடி நின்னாரு. அவரு அப்பா எங்கப்பா போயிருது கேஎஸ்சி? நான் இங்கே இருந்தேன். நம்ம தான் சொல்லுவோம், நாங்க இங்கே இருந்தேன் ஆண்டி, எங்கேயும் போகல, நாங்க இங்கே இருந்தேன். கேயாசி குஷ்டரோகம், இது நாகமான் குஷ்டரோகம் உனக்கு தொடர்ந்து ஒரு சந்ததிக்கு வரட்டும் செவிச்சிட்டாரு. நாகமான் குஷ்டம் ஒரு சந்ததிக்கு வரட்டும். அதே நேரத்தில் குஷ்டரோகம் வந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அதே போலதான் இதுல நமக்கு என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கன்னா, ஆசைப்படக்கூடாது. தேவனோட ஊழியக்காரர்கள் போய் சொல்லக்கூடாது. பாருங்க, நீ நினைக்கலாம் அது தேவனோட ஊழியக்காரர் போய் சொல்லிட்டு அவர் வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு வந்தா என்ன என்ன அப்படின்னு சொல்லி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம போய் சொல்லக்கூடாது. இதுல நம்ம ஒரு பொருள் ஆசைப்படக்கூடாது. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு எப்படி ஊழி செஞ்சதோ, எப்படி சத்தியத்தை சொல்லிச்சோ, அது போல நாம் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? சத்தியத்தை சொல்லி தேவன் பக்கத்துல திருப்புறங்களாக நம்ம இருக்கிறோம். 3 காரியங்கள். இதுல என்ன காரியம் சொல்லுங்க? முதலாவதாக தேவன் சத்தியத்தை சொல்லி தேவன் பக்கம் திருப்பணும். 2வதாக நம்ம ஆசைப்படக்கூடாது. 3வதாக நம்ம போய் பேசக்கூடாது. அல்லேலூயா. இது 3 காரியங்களும் இதுல நம்ம கத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதே போல சரி, 4வது காரியம் பார்க்கிறோம் நம்ம. லூக்கா 2வது அதிகாரம் 25 இருந்து 35 நீங்க படிச்சு பாருங்க. லூக்கா 25 2வது அதிகாரம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கின்றவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் பொண்ணே, மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு எனும் பிள்ளைக்காக நியாய பிரமாணமுமான முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு
துக்கத்தோட போக விடுகிறீர்? போதும் போதும் போதும். அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சிமியோன் என்ன பண்ணா, இயேசு என்ற ஒரு பாலகன் என்ன பண்ணார், சுமந்தார். சிமியோன் என்றது ஒரு தீர்க்கதரிசி. அவர் எப்பொழுது ஆலயத்தில் இருப்பார், தேவனோட ஆலயத்தில். தேவன் சொன்னாரு, நீ ஒரு பாலகனை உன் கையில் ஏந்தி எடுக்கிறவரை அவர் பார்க்கிறவரை நீ மறிக்கிறது இல்லை. சிமியோன் சொன்னார் ஆண்டவர். ஆனால் சிமியோன் ஆசிரியரை காத்துட்டு இருந்தார். இயேசு என்று ஒருவருக்கு பாலகரம் இருப்பார், அதே என் கையில எடுத்து அவர் பிரதிஷ்டைப்பட்டதே அவர் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் எத்தனை வருஷமா நம்மளுக்கு ஒரு இடத்துல போடல. ஆனால் அத்தனை வருஷம் தேவனுக்காக காத்து கொண்டிருந்தார். தேவனை சொன்னா அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார், பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணது, யோசேப்பு மரியாதை அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து யோசேப்பு சிமியோன் கிட்டே கொடுக்குறாரு. அந்த சிமியோன் பார்க்குறாரு, பார்த்துட்டு இதுதான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த இயேசுக்கு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதே இயேசுக்கு பேர் வைத்து அப்போ சொல்றார், ஆண்டவரே இன்னுமே இந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரை இத்தனை வருஷம் நான் இந்த வார்த்தைக்காக நான் காத்திருந்தேன். இந்த வார்த்தை நீ என் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுத்தீங்க. இந்த உலகத்தை ரட்சகரையே என் கையில கொடுத்து இந்த உலகத்தை ரட்சகரையே என் பேர் வைத்தவை ரெஜிஸ்டர் பண்ணி சொல்றீங்க அப்படி செய்கிறேன். ஆண்டவரை இன்னுமே எனக்கு எடுத்துக்கோங்க, இனிமே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, இயேசு பாலகனை ஆசீர்வதித்த சிமியோனை போல முதிர் வயதிலும் நம்ம என்ன பண்ணணுமா, ஆசீர்வாதமா இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணுமா. ஹல்லேலூயா. அந்த முதிர் வயதுல இருந்த அந்த சிமியோன் எப்படி இயேசுவனை பாலகனை ஆசீர்வதித்தாரோ அதுபோல நம்ம கூட அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும். அநேக பிள்ளைகளுக்கு நம்ம கையில ஏந்தி பிரதிஷ்டப்பட்டவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இயேசுக்காக காத்திருந்து இயேசுக்காக ஊழியம் செய்தவர்கள லிஸ்ட் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 4 காரியங்களை தான் பார்த்திருக்கிறோம். ஒன்றாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? 2 மீன் அச்சப்பட்டு ஆசீர்வதித்தார். ஒரு சிறு பையனை வைத்து தேவன் என்ன பண்ணார், அவர் மூலமா ஆசீர்வதித்தார். 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்? தாவீது கோலியத்தை முறியடித்தார். ஹல்லேலூயா. அது பெலிஸ்தன் என்ன பண்ணாரு, தாவீது முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வந்தார். அதுபோல நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புகளை நம்ம கொண்டு வரவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. 3வதாக நம்ம பார்க்கிறோம், நாகமான் என்ன பண்றாரு, ஒரு பொண்ணு மூலமா ஒரு பொண்ணு என்ன பண்ண நாகமானுக்கு சத்தியத்தை சொல்லி நாகமான் என்ன பண்ணாரு, அந்த ரட்சிக்கப்பட்டது போல நாம அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை நம்ம தேவனை பத்தி சொல்லி நம்ம என்ன பண்ண ரட்சிப்புக்குள்ளே நடத்துறவங்களாக நம்ம இருக்கணும். 4வதாக நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, சிமியோன் போல நம்ம என்ன பண்ண முதிர் வயதில் கூட இயேசு கிறிஸ்து அவர் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வாதமா கடைசி வரை காத்திருந்து சீமோன் பார்த்தது போல நம்ம கூட கடைசி வரை தேவனுக்காக காத்திருந்து அநேக ஜனங்களும் அநேக குழந்தைகளும் தேவனுக்குள்ள நடத்துறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி. முதலாவது பார்த்தோம், 2வது ஒரு எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து ரட்சித்தார். 3வது ரட்சிக்கப்பட்டது. அத 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். 1 இல்ல 3 காரியங்கள் இந்த நம்ம நாகமானில 3 பார்த்தோம். பொய் சொல்லக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, சத்தியத்தைப்படி நடக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. 4வதாக நாகமான். 4வது சிமியோன் வயசான கால ஒரு தேவன் ஒரு
பாலகன் பொறுப்பார், ஒரு மேஷியா பொறுப்பார் என்று காத்திருந்து முதிர் வயதில் கைகளில் எடுத்து அந்த குழந்தை பிரதிஷ்டப்படுற அந்த ஸ்லாகியம் தேவன் அவர் கொடுத்தது போல நமக்கு கூட முதிர் வயது வரை தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழ்றவங்களாக, தேவனுக்காக காத்திருந்து நம்ம வாழ்றவங்களாக, அநேக ஜனங்கள் நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம வைக்கணும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல அடுத்த வாரம் கூட நம்ம என்ன பண்ணலாம், மிச்ச காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தேவன் ஆசீர்வதிக்கிட்டு இப்போ நம்ம எழுந்து நின்று ஒரு பாடல் நம்ம பாடி நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4 வார்த்தைகளை தியானிக்க என் தகப்பன்